हरि ओम ओम त्रिककुब्धाम्ने நமஹ. த்ரி என்றால் மூன்று, தாம் தாம் என்றால் தாம என்றால் இருப்பிடம், ஆශ්‍රயம். த்ரிககுப்தாம்னே என்று சொல்லும்பொழுது மேல் கீழ் நடு என்று சொல்லக்கூடிய ஊர்த்வ அதம மத்திய என்று சொல்லக்கூடிய பேதேன யாரொருத்தருக்கு இந்த மூன்று மேல் கீழ் நடு என்று சொல்லக்கூடிய மூன்று திசைகளிலும் யாரொருத்தர் பேதம் இல்லாமல் மூன்றுக்கும் ஆශ්‍රயமாக இருப்பிடமாக யாரொருத்தர் இருக்கின்றாரோ அவருக்கு பெயர் த்ரிககுப்தாம் என்று சொல்லப்படுகிறது. என்றால் த்ரிபாத் விபூதிஹி, யாரொருத்தர் பரமபதத்தை இருப்பிடமாக கொண்டிருக்கிறாரோ, மேல் கீழ் நடு மத்தியம் என்று சொல்லக்கூடிய பேதங்கள் இல்லாமல் எல்லாவற்றிலும் வியாபித்திருக்கின்ற அந்த பரம்பொருள் பரமபதமாக எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய பரமபதத்தை தன்னிடம் உடையவராய் யார் இருக்கின்றாரோ அவருக்கு பெயர் த்ரிககுப்தாம்னே என்று சொல்லப்படுகிறது. அதனால் தான் கீதை சொல்கிறது, யத் கத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. எதை அடைந்ததற்கு பிறகு ஒருவன் மீண்டும் திரும்பி வருவது இல்லையோ அதுதான் என்னுடைய பரம்தாம என்று சொல்லுகின்றார். அப்போது மூன்று லோகத்தையும் கடந்து, பூஹு புவஹா சுவஹா என்று சொல்லக்கூடிய மூன்று லோகத்தையும் கடந்து, தேவலோகம் மனுஷலோகம் மிருகலோகத்தை கடந்து பரமபதமாக இருக்கின்ற அந்த பரம்பொருளை நாம் அடைவதுதான் வாழ்க்கையின் இலக்கு. அறிவு.